டிமாண்ட் ஏற்றும் கூட்டணி கட்சிகள் கிறுகிறுக்கும் அறிவாலயம்ன்றது தான் இந்த கட்டுரையோட தலைப்பு. தொடர்ந்து ஸ்டாலின் இப்போ ஒரு மாதமாக பேசுறதில்ல, அதுக்கு முன்பு வரை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசியது என்னவென்றால், இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, கூட்டணி தான் திமுகவின் பலம், இந்த கூட்டணி கட்சிகளைத்தான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு 4 ஆண்டுகளாக பயணம் செய்து வருகிறதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். திராவிட மாடல் ஆட்சின்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துருக்குமா? இப்போ நாங்கள் இல்லாமல் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் நடத்த முடியுமா? இன்றைக்கி கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட்டணி வலுவாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போது இறுதி கட்டத்தில் இது நாள் ஆக இன்னும் இது பிரச்சனை வெடிக்கும். சரி, இன்றைக்கி இது பிரச்சனை இருக்குன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனோ மெக்கானிசமோ டிஎம்கே கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த குழப்பம் அதிகரிக்கும் போது எதிராளி வீக் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான சதவிகிதம் அதிகரிக்கிறது. நம்ம நேற்று பேசும்போது நம்ம சொன்னோம், எல்லாரை விட அட்வான்ஸாக ஜூலை மாதமே பிரச்சாரத்தை ஒரு எடப்பாடி ஏன் தொடங்குறான்னா இதுதான் பலம். நான் ரெடி பாஸ்ன்னா நீங்கள் எப்படி ரெடி ஆவீங்க? இப்போ வாங்க நம்ம ஜாயிண்ட்டாக ஒரு கூட்டம் போகலான்னா சீட்டு நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கன்னு வாங்க. இதுக்கு நடுவில் இவங்களே பழைய ஆட்களே இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புதிதாக ஒருவர் டார்ச் லைட்டோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை வேணும் சார்? டார்ச் லைட்டுக்கு 2 செல்லு, 2வது வேணும். என் கூடவே அருணாச்சலம்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார், பாவமாக இல்லை? அவருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா வேறு யாருக்காவது இந்த 10 வாட்டி தக் லைஃப்பை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லி சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவனுக்கு ஒரு எம்எல்ஏவாவது நான் ஆக்கணும். ஸோ இதுதான் திமுக எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். இதை பெண்ணோ ஷோ டைமோ பஸ் அண்ட் சேட்டரோ ஐபேக்கோ தீர்க்க முடியாத சிக்கல். இதை கட்சி தலைவர் மற்றும் தலைவர்கள் தான் தீர்க்க வேண்டும். இதை எப்படி தீர்க்கப் போகிறார் என்பது தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்பு உள்ள சவால். ஆக்சுவலாக அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க சார். திமுக தரப்பில் 2016 41 சீட் நாங்கள் காங்கிரஸ் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க 8 தான் வின் பண்ணாங்க. ஒரு வேளை அவங்களுக்கு குறைவாக கொடுத்து நம்ம போட்டியிருந்தா நேரடியாக 2014 நம்ம வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி சொல்கிறாங்க. அதே போல் உதயசூரியன் இப்போ தனிச்சின்னம் எல்லாத்தையும் கொடுக்கலாம், சொந்த கட்சி. அதை தாண்டி உதயசூரியனுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அப்போ உதயசூரியனா ரெட்டலையா அப்படின்னு வரும்போது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுங்க. உதயசூரியனா அவங்களுக்கு தனிச்சின்னமான்னு பார்த்தா எது அவங்களுக்கு பலம்னா உதயசூரியமா இரட்டலையா அதுதான் பலமாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2026 தேர்தல் இந்த பக்கம் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணல, ஓகேங்களா? இந்த பக்கம் எங்களை விட்டால் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? திமுக கூட்டணியில் நம்ம எத்தனை சீட் நம்ம கொடுத்தாலும் அதை வாங்கி போவாங்க நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அது சாத்தியமா? கூட்டணி கட்சிகள் அப்படி நடக்குமா? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையோ? 41 சீட்டு கொடுத்தா வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் போட்டிட்டு இருந்தோம்னா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருப்போன்ட்டு திமுக சொல்வது உண்மை. ஆனால் முழுமையாக அப்படியே உங்கள் பின்னால் உறுதியாக நிற்கும் சிறுபான்மையினர் திமுகவுக்காக நிற்கிறார்களா, காங்கிரஸுக்காக நிற்கிறார்களா? காங்கிரஸ் இல்லை, அது 2016 அந்த நிலைமை இல்லை, இப்போ ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி கதை தான் நம்ம பேசணும். 16 நீங்கள் 41 சீட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தது பூரா வேஸ்ட்டுங்க என்ன சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி அவங்க 40 சீட்டு கொடுத்தாங்கன்னா வேஸ்ட்டுன்னு நீங்கள் கருதலாம். ஆனால் காங்கிரஸ் பிரிந்து சென்றால் காங்கிரஸ் பின்னால் சிறுபான்மையினர் செல்வார்களா, திமுகவிடம் நிற்பார்களா? காங்கிரஸ் தான் போவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கபட வேடதாரிகள் என்பது சிறுபான்மையினர் அறியாததா? அவங்களாவதுக்கு இந்து முன்னணி வச்சு பேரை இந்து முன்னணி வச்சு முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் மாநாடு நடத்துனீங்க, எலெக்ஷனுக்கு வேலை தூக்குனீங்க, கேட்குறீங்க நீங்கள் எங்களுக்கு வேறு என்ன அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ட்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, ரைட்டா? உரிய மரியாதையை கொடுக்காத இந்த கூட்டணியில் இருப்பதற்கு பதிலாக இன்னொன்று, காங்கிரஸ் இங்கே இருந்தே ஆகணுன்றதுக்கு 4 எம்பி சீட்டில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருக்கலாமா? கமலுக்கு பதிலாக கொடுக்கல, அந்த பேச்சே இடல, ரைட்டாக? கன்சிடர் கூட நீங்கள் பண்ணல இல்லையே, கேட்கவும் இல்லை. ஏப்பா இவர் தான் வாலி கொடுத்தா போதுன்னு உட்காந்துருக்காங்க, அப்புறம் எப்படி கேட்பாங்க? தலைமையிட நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லது ஆஃபர் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு எம்பி டெல்லிக்கு போய் திமுகவுக்கு ஒன்றும் தூக்கி நிப்பாட்ட போகிறதில்ல. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி ஆஃபர் பண்ணிங்கன்னா அலையன்ஸ் சாலிடிஃபைடா?
போன வாட்டி 25 போட்டுக்கிட்டாங்களா? ஆமாம், கூட்டணி கட்சிகளை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். 25 போட்டுக்கிட்டாங்க. இந்த வாட்டி 15 கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒரு எம்பி தரோன்னு சொன்னால் காங்கிரஸ் அதை ஏற்றுக்குதுக்குமா? ராஜ்யசபாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 15 பேர் எம்எல்ஏ போய் என்ன ஆக போகுது? பட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அலைன்ஸை சீல் பண்ணியிருக்கலாம். ரைட்டா? இது பாருங்கள், போன வாட்டி 25 கொடுத்தா இந்த வாட்டி 20 வாங்கிக்கிங்க, ஒரு எம்பி தரோம். அந்த ஒரு எம்பி நீங்கள் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டார்ச் லைட்டுக்காரருக்கு கொடுத்தீங்களே, இதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இந்த டீல் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. ரைட், எங்கெங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, இப்போ நீங்கள் காங்கிரஸ் இங்கே ஆட்சி அமைக்க போகிறதில்லை. அண்ட் ஆட்சி அமைத்தாலும் அமைச்சரவையில் பங்கு தரப்போவதில்லை. சிறுபான்மையினருக்காகவே நான் கட்சி நடத்துகிறேன், சிறுபான்மையின் நல காவலன் என்று சொல்லிக்கொண்டு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகரோடு கூட்டணி வைக்கலாம் என்று காங்கிரஸ் முடிவெடுத்தால் பாசிபிளா இல்லையா? அது பாசிபிள். ராகுல் காந்தியே பேசுகிறாரு விஜய் கிட்ட. பாசிபிளா இல்லையா? பாசிபிள். விஜய் சந்தோஷமாக ஏற்றுக்கு வர மாட்டாரா? விஜய் அதுதானே காத்திருக்காரு. திரும்பவும் போடுறாரு. அப்போ வந்து திமுகவை விட விஜய் கூட்டணி வந்து பலமாக இருக்கும். எப்படி நடக்காதுன்னு சொல்கிறீங்க? ஏன் நடக்காது? திங்க் பண்ணுவாங்கல்ல. இதுக்கு தான் நீங்கள் அந்த ராஜ்யசபா சொன்னேன். கமலுக்கு கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். என்ன பிரயோஜனம்? ஏன்னா 21 எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுக்கல, பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஆமாம், பிரச்சனை பண்ணார். அதுக்கு நீங்கள் அப்போவே கொடுத்துருக்கலாமே. இப்போ கொடுக்குறீங்க ஒரு ராஜ்யசபா. இன் ரிட்டர்ன் வாட் ஆர் யூ கெட்டிங்? ஏதோ ஒரு பிளான்ல தானே சார் அவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த பிளான் இல்லைம்மா, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்கம்மா, அவ்வளோதாம்மா. 24 ப்ராமிஸ் பண்ணாங்க, கொடுத்தாங்க. அக்ரிமெண்ட்னு வச்சிங்களா? 24 எடப்பாடி கூட தான் ப்ராமிஸ் பண்ணார். திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. அந்த தைரியமாக இருக்கலாம். இல்லை, அந்த தைரியமாக இருக்கலாமான்னு பாருங்கள். கொடுத்ததுக்கு ரீசன் சினிமா பழக்கமாக வேறு ஒன்றும் இல்லைம்மா. அவ்வளோ நாள் 3 நாட்களாக இவருக்கு உடல்நிலை சரியில்லை, கடும் காய்ச்சல், மர்ம காய்ச்சல் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருந்தவர்கள் மாநிலங்களவை நாமினேஷனோட வந்து நின்னாரா உதயநிதி? இப்போ கமலுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு 40 சீட்டு கொடுங்கன்னு நிற்க போகுது. என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? நான் ஜஸ்ட் ஐ எம் ஒர்க்கிங் அவுட் தி பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். திஸ் ஹவ் நம்மள மீறி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். மாட்டாங்க. அப்போ தான் இங்கே விஜய் ஃபேக்டர் வருது. ஆமாம், மக்கள் நல கூட்டணின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு பேட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆச்சு தான், யாரும் மறுக்கலை. ஆனால் மக்கள் நல கூட்டணி 2.0 ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் நல கூட்டணி 1ல் என்னென்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு நாங்கள் மக்கள் நல கூட்டணி 2ல் இணைகிறோம் என்று இந்த கட்சிகள் முடிவெடுத்தால் உங்கள் கதி என்ன? பாசிபிளா இல்லையா? அது பாசிபிள். அப்போது நீங்கள் சமரசம் செஞ்சாகணும். கரெக்டாக? கூடுதல் சீட்டுகளை ஒதுக்குவதை தவிர திமுகவுக்கு வேறு வழி இல்லை. பண்ணாங்கன்னா கூட்டணி உடையும். லாஸ்ட் மினிட்டில் கூட்டணி கட்சிகள் உடைத்து கொண்டு போவதற்கு தயங்காது. அண்ட் இன்னும் 10 மாத நெருக்கத்தில் ஒருவேளை திமுக தோல்வியடைய போகிறது. இன்றைக்கி வந்து ஜெயிச்சிரோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தோல்வியடைய போகிறது. அதுவும் இன்றைக்கி பலன்றது கூட்டணி தான் இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் கூட்டணி. அந்த கூட்டணியை உடஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? அப்போ ஜெயிக்காத உங்கள் அணியில் நான் எதுக்கு இருக்கணும்? என்னால் தானே ஜெயிக்கிற. எனக்கு மரியாதை ஒன்றா கொடுக்க மாட்டேங்கிற, உன்னை தோக்கடிக்கிறேன். அந்த முடிவு எடுத்தாங்கன்னா எது வேண்டுமானாலும் நடக்கும். அதுதான் இன்றைக்கி ஜூனியரோட கவர் ஸ்டோரி இண்டிகேட் பண்ணுது. இதை இந்த கூட்டணி கட்சிகளோட இந்த பேரத்தை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி திமுகவோட ஸ்ட்ரென்த்தும் குறையாமல் ஒரு ரைட்டு நம்பரில் இந்த அலையன்ஸை சீல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்யூமெண்ட் வேணும். அது இருக்கக்கூடிய ஒருவர் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. இந்த ஸ்கில்லை நீங்கள் எத்தகைய ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்திடமும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு தான் இந்த கட்சி ஒரு சாதாரண கட்சி போல் தோன்றும். எல்லாருமே நெகோஷியேட்டர்ஸ். வேலுமணி ஒரு ஸ்கில்ஃபுல் நெகோஷியேட்டர், தங்கமணி ஒரு நெகோஷியேட்டர், முனுசாமி, கேபி முனுசாமி, இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவார் எடப்பாடி. இப்போ எடப்பாடி எவ்வளோ நெகோஷியேட்டர்? இங்கே யார் இருக்கா? நெகோஷியேட் பண்ணக்கூடிய பொசிஷனில் ஸ்கில்லோடு இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் ஓரம் கட்டுறீங்க. எப்படி தவறு செய்கிறாங்கன்றதை சொல்கிறேன். அந்த ஸ்கில் இருக்க ஆளை ஓரம் கட்டுறீங்க. அப்போ என்ன ஆக போகுது பாருங்கள். ஸோ திஸ் 2026 இஸ் கோயிங் டு பி மதர் ஆஃப் ஆல் பேட்டில்ஸ். களம் சமமாக இருக்குது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. ஜெயிச்சிருவாங்க அவங்க ஈஸியாக. இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பக்கமும் வீக்காக தான் இருக்குது. ஏடிஎம்கே பாஜக கூட்டணியும் வெற்றி பெறும் நிலை இல்லை. இது பலவீனம் ஆச்சுனாலே அவங்களோட வெற்றி சதவீதம் அதிகரிக்கிறது. நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே இருக்கோம் சார். நீங்கள் வந்து இதை மாதிரி திமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் எனக்கு அது நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா என் கண்ணுக்கு அதிமுக தான் பலவீனமாக தெரியுது. பட் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர அரசு அதிகாரிகள் வந்து திமுகவை கபலீகரம் பண்ணியிருக்காங்க,
அப்படின்றது புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவுடைய நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா துரைமுருகன், அது மாதிரி வலுவான ஆட்களெல்லாம் அவங்க இழக்கும்போது நீங்கள் சொல்கிறது நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இன்னும் 10 மாதம் இருக்கும் பட்சத்தில். கட்சி முடிவுகளை அதிகாரிகிட்ட எந்த தலைவரும் இதுவரைக்கும் ஒப்படைச்சதில்லைம்மா. என் மனசில் எப்படி தோணுன்னா, சவுக்கு சங்கருக்கு வந்து திமுக மேலே ஒரு கோவம், காண்டு, வன்மம். இன்னும் வேற ஏதாவது வார்த்தை இருக்காப்பா? இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக கோவம் நான் நினச்சேன். அதனால அவர் ஆசைப்பட்டதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. என் விருப்பத்தை பேசுனேன்னா பொய்ன்னு மக்கள் கடந்து போய்கிட்டே இருப்பாங்கம்மா. நான் அரசியலை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். என் விருப்பத்தை பேசலை. என் விருப்பம் வேற இருக்கலாம். அது என்னோடய விருப்பம்லாம் நடக்காது, புரிஞ்சுக்குங்க. இருக்கிறத நான் பேசுகிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அத்தனை அமைச்சர்கள் அத்தனை எம்எல்ஏக்களையும் கண்காணிப்பில் வைத்திருந்தார். அந்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கண்காணிப்பில் வைத்திருக்கும் வேலை அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருந்த திரு மோகன்தாஸ் உடையது. அவர் சார் இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணுறாரு, இந்த மந்திரி இப்படி பண்ணுறாருன்றது அறிக்கையை தான் கொடுப்பார். அவர் தூக்கணுமா வேணாமா, என்ன பண்ணணும், இல்லை தோட்டத்துக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு ஒரு மூஞ்சில் ஒரு குத்து விடணுமான்றதெல்லாம் எம்ஜிஆர் முடிவெடுப்பார். கருணாநிதி சொல்லவே வேணாம், அவரே எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடியவர். ஜெயலலிதா அவரிடம் பணியாற்றிய ராமானுஜம் ஆகட்டும், அலெக்சாண்டர் ஆகட்டும், இருக்கிற விஷயங்களை மேடம் இது மாதிரி நடக்குது, ஷீல் டேக் தி கால். திரு பழனிசாமியிடம் பணியாற்றிய அதிகாரிகளும் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் பேர் சொல்ல விரும்பல, டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுனுக்கிறார். இந்த ஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று கலந்து டூப்ளிகேட்டு சரக்கு அதுக்கு அவர்கிட்ட வருது. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது, அண்ணே இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாக மூடிடுங்க, இல்லை சீல் வைக்க சொல்கிறேன். அவ்வளோதான். அவர் தான் முடிவு எடுப்பார். பொன்முடியை நீக்கலாமா வேணாமா, செந்தில் பாலாஜி அமைச்சராக்கலாமா வேணாமா, உதயநிதிக்கு என்ன துறையை கொடுக்கறது, துரைமுருகனை வச்சிருக்கலாமா வேணாமா, இதையெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரியிடம் முடிவெடுக்க எந்த தலைவரும் விட்டதில்லை. இவர் விடுவார். மனைவியிடம் கலந்தாலோசிக்க மாட்டார், மகனிடம் கலந்தாலோசிக்க மாட்டார், மருமகனிடம் கலந்தாலோசிக்க மாட்டார். சார் சொல்லிட்டார்ல, அப்படியே அவர் வந்து திமுகவோட ஒரு அங்கமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சிஎம். அவரும் பொசிஷன் பண்ணிக்கிட்டார். சார் இந்த பாருங்கள் சார், கீழே அடியில் தமிழர் நாகரிகம் சார், அப்படி பண்ணால் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துடும் சார். சார் ஒரு பிடிஆர் சன்னில்லாவை பற்றி பேசின பிறகு அதே துறையில் தொடர வைக்கிறது சரி சார். இல்லைங்க, அவர் தான் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டார். இருக்கட்டும் சார், அப்புறம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்னு அத்தாரிட்டி உங்கள் பையன் சார், உங்கள் மருமக, அவர் பேசுனதுக்கு பிறகு ஒரு சின்ன சேஞ்சு கூட பண்ணலன்னா லீடருன்றது இல்லை, சரி அது உங்கள் இஷ்டம் சார். அப்படியே சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ ஒரு தென்னரசுக்கு தான் ஃபினான்ஸ் வேணான்றாரு, நான் போகிறேன் சார் ஃபினான்ஸுக்கு, நான் இருக்கேன்ல ஃபினான்ஸ் செக்ரட்டரியா, அப்புறம் என்ன? அவர் தானே சொன்னார், நான் சொன்னேன்னா நான் இதுதான் சார். இப்போ இங்கே என்னென்னா, பிடிஆர் அவர்கள்லாம் ஒரு பில்லர் மாதிரி மக்கள் மத்தியில் அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பிடிஆர் வெளியே போகும்போது கூட ஒரு சிறு சிறு சலசலப்பு கூட இல்லையே சார். கொஞ்சம் நல்ல பாயிண்ட்டை எடுத்தீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலதி. உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்ததுக்கு காரணமே தியாகராஜன் தான் இல்லையா? இல்லைன்னா ரகுராம் ராஜன்லாம் வந்து உங்கள் கமிட்டியில் உட்காருவாங்களே, அவர் தானே கூட்டின்னு வர்றார் எல்லாத்தையும். அவர் ஒரு அதிகாரி சொல்கிறேன்னு தூக்கி போடுறீங்களே அறிவில். உதயச்சந்திரனுக்கு என்னென்னா, சார் இந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஏற்படும் சார், ஜனங்க இதை விரும்புகிறேன் சார். ஜனங்க என்ன விரும்புவாங்கன்னு எனக்கு தெரியும் சார், நாங்கள் 10 எலெக்ஷன் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லி, ஓ ஏற்று பேசுகிறியா பகுறியா, இதான் நடந்துச்சு. அப்போது ஒரு தலைவராக தியாகராஜன் நீ விட்டு கொடுத்துருக்கூடாதுல்ல. இங்கே பாரு, ஐடியாவோடு நிறுத்திக்க, யார் மந்திரி சபையில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதால நான் முடிவு பண்ணி மூட்டு உட்காரு நீ. அதுக்கு ஒரு காரணம் சார், உதயநிதியும் டச் பண்ணிட்டாரு, மாப்பிள்ளையும் டச் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் அமைதியாயிருவாங்கல்ல, பிடிஆர் போனால் போட்டோம் அப்படின்றது அது ஒரு காரணம். இப்போ இதில்னால கட்சியில் இம்பேக்ட் வரல, மக்கள் மத்தியில் இம்பேக்ட் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு சரியான முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே சார் ஆகிடும். எது புரியல எனக்கு. அதாவது பிடிஆர் வந்து தூக்கும்போது ஏதாவது சலசலப்பு இருந்தால் அவங்க அதை வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க. சலசலப்பு இருக்குதோ இல்லையோமா நீ உங்களுக்கு தெரியணுமா? இருந்தாலும் பரம்பரை திமுககாரன் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆடியோ டேப் வந்துச்சுன்றது, இன்னொன்று உங்கள் குடும்பம் சம்பாதிக்கிறதுன்றது ஊருக்கே தெரியும். ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சுன்றதுக்காக நீங்கள் ஒரு கட்சிக்காரனை விட்டு கொடுக்குறீங்க. ஒரு பரம்பரையுமே இருக்கக்கூடிய திராவிட தலைவரை வந்து நீங்கள், அது இன்னொன்று மற்றவங்களுக்கு தெரியாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அமைச்சர்களுக்கு அதிகாரி சொன்னதுனால தான் தூக்கி விட்டாங்கன்றது தெரியும்ல. அதிகாரி சொல்கிறான்றது தான் நீங்கள் இவரை தூக்கி விட்டீங்கன்னு தெரிஞ்சால் கட்சிக்காரவங்களை எப்படி மதிப்பான்? நான் அதிகாரியை போய் பார்த்துட்டு போகிறேன், இன்றைக்கி தானே நிலமை.
சிஎம்கிட்ட பேசுறதுக்கு உதயசந்திரன்ட்ட பேசினா வேலை நடக்குன்ற மூடுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே வந்துட்டாங்களா? அண்ணியே அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா யூசிக்கிட்டு தான் போகுது தினேஷ்ட சொல்லி, தெரியுமா? கனிமொழி யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தினேஷுக்கு. அந்த அசம்பிளியில் பாட்டில் கதை சொன்னேன்ல, தேன் பாட்டில் கதை சொன்னேன்ல, அப்புறம் எல்லாருமே பேசாமல் நம்ம சரண்டர் ஆகிடுவோம் யூசிக்கிட்ட. இந்த மூடுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ யூசி தேர்தலை சந்திப்பாரா? இது யோசிக்கணும்ல. சிஎம்க்கு என்னென்னா, பட்ச அதிகாரி ஒரு தப்பாக சொல்லுவாரா? ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், தீவிர பிராமண எதிர்ப்பாளர், பெரியாரின் பேரன், நம்ம கட்சிக்காகவே வாழ்கிறவர், இவர் எப்படி தப்பாக கைட் பண்ணுவார்? இன்னொன்று இவர் சொல்கிற ஐடியா எப்படி தப்பாக போகும்? ஒரிசால நவீன் பட்நாயக் எக்ஸாக்ட்லி மேன், பியூட்டிஃபுல் ஐடியா. கார்த்திகேயன் சேம் திங், அழகாக சொன்னார். கார்த்திகேய பாண்டியன் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. கட்சியெல்லாம் போய் நீ பாரு, அந்த கட்டத்துக்கு போயிடுவார் இவர். ஹெலிகாப்டரில் போய் கட்சி மீட்டிங் நடத்துவார். கட்சியை காணப்போச்சு பற்றி இன்னைக்கு வாரிசும் இல்லை. இத்தனைக்கு இங்கே அப்படிதான். நவீன் பட்நாயக் வந்து ரொம்ப ஒடிசா மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்துட்டு அவரோட லாங்குவேஜே அவருக்கு தெரியாது, ஆனால் மக்களை இந்த அளவுக்கு. பிஜு பட்நாயக்னு ஒரு சீனியர் ஜனதாதள் லீடரு, அங்கேருந்து அதுக்கப்புறம் இவர் வந்து படித்தவர், நல்ல ஹீட் கேவ் குட் கவர்னன்ஸ். அதுதான் இங்கே ஆக போகிறது. இன்னைக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் விவாதித்தது போல் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, தீர்ப்பதற்கு ஒரே ஒருவர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. இது ஸ்டாலின் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இது போக இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால், வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய பிரச்சனைகள் எழும். இது எல்லாவற்றையும் இவர் எப்படி சமாளிக்கிறன்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு கேம் விளையாடும் போது சார், தன் திசைன்னு ஒன்று இருக்கும், எதிர் திசைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தான் பக்கத்தில் இருக்க தளபதிகளையே அவங்க காலி பண்ணிட்டு வராங்க. அதுதான் இவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இது அப்புறம் வந்து களம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து.